பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம் பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம் கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். கேட்டுச்சாடி? இல்லையே, தெரியலையே. எனக்கு என்னமோ ஷாய் தான் கூப்பிடுறான்னு நினைக்கிறேன். குழந்தைங்க இங்க உள்ள தூங்கிட்டு இருக்காங்களா? ஆமா, ஷாய் ஹரி வர விளையாடுறேன்னு சொன்னாங்களா, அதான் கொஞ்ச நேரம் கொடுத்துட்டு வந்திருக்கேன். ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்களா, அதான் இப்பதான் வந்து அதுக்குள்ளேயும் கூப்பிடுறாங்கன்னு தெரியல. சரி, நான் போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். இல்லைன்னா கத்திக்கிட்டே இருப்பாங்க. அது என்னமோ கரெக்ட் தான். உங்க காதுக்கு மட்டும் எங்க இருந்துதான் கூட்ட சவுண்ட் கேட்டுச்சோ தெரியல. என் காதுக்குலாம் சுத்தமா விழுகவே இல்லை. அதுக்கு மேடம் உங்க காது ஒழுங்கா இருக்கும். அதுதான் ஒரு பக்கம் காது போயிடுச்சு. உங்ககிட்ட யாராவது சொன்னாங்க ஒரு பக்கம் காது போயிடுச்சுன்னு? ஆமா, அப்புறம் காது கேட்கலன்னு சொல்ற. சத்தமா கூப்பிட்டுருக்க மாட்டாங்க, காதுல விழுந்திருக்காதடி. எங்க காதுல எல்லாம் விழுந்துச்சேடி. எப்ப சாமி, உங்க காது அவ்வளவு ஷார்ப்னு நினைக்கிறேன். என் காதெல்லாம் அவ்வளவு ஷார்ப்பெல்லாம் இல்ல. இவ காதுல விழுந்தாதானே. இவ காதுல அதெல்லாம் விழுகுமா? இவ காதலன் கூப்பிட்டா மட்டும்தான் விழுகும். ஆஹா, உன்கிட்ட யாராவது சொன்னாங்களா? ஆமா, நாங்க கூப்பிட்டா இல்ல ஷாய் குட்டி கூப்பிட்டாலும் உன் காதுல விழுகுமா? உங்க ஆள் கூப்பிட்டா மட்டும்தான் உன் காதுல விழுகும். முதல்ல எனக்கு எங்க ஆள் இருக்கு, நீ யாருன்னு சொல்லிட்டு இருக்க? ஆஹா, அப்படியே நடிக்காதடி. நீ வேற அதை பத்தி யோசிக்க விடாதடி. நானே இதை விட்டு விலகி தானே இருக்கேன். எதுக்கு அதை பத்தி யோசிச்சு என்ன ஞாபகப்படுத்தி விடுறீங்க? ஓ மேடம், விலகி இருக்கீங்களோ? ஆமாடி, அவரும் என்கிட்ட பேசுறதுல நானும் அவர்கிட்ட பேசுறதுல, அவ்வளவுதான். அவர் முதல்ல காலேஜுக்கே வரதில்ல. நம்பிட்டேன். சத்தியமா வரதில்லடி, சொன்னா நம்புடி. அவங்க தங்கச்சி தான் அங்க இருக்காங்களே, அவர் காலேஜ் வருவாரா? என்ன ஒரு மரியாதை, இப்பவே மரியாதையுள்ள ஒரு மண்ணும் இல்ல. அவரை பத்தி பேசும்போது எப்படி நான் கூப்பிடுறது? அவன் இவனாடி சொல்ல முடியும். மேடம், நீங்க எதுவும் சொல்ல தேவையில்ல. சாய் கூப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, நான் வரேன். சரி, போயிட்டு வா. உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். ஏன் கேட்டியா? என்னது? அது ஒண்ணும் இல்ல. நாங்க வரும்போது ரொம்ப டீப்பா இதே போட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்? ஆமாண்டி, அதை கேட்கதான் வந்து அதை மறந்துட்டு பாரு. மேடம், என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க? சும்மா சுத்தி பார்த்துட்டு இருந்தனால எதுவும் யோசிக்கல. பொய் சொல்லாத, நீ எதை யோசிச்சுட்டு இருந்த தீவிரமா? என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னு இப்ப சொல்ல போறியா இல்லையா? ஆமா மேடம், சொல்லுங்க, என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க? இப்போ உன்னால சொல்ல முடியுமா முடியாதா? சும்மா இந்த செடி கொடியை பத்தி யோசிச்சுட்டு இருந்த. நான் என்னடி பெருசா யோசிக்க போறேன்? நீ உன்னோட ஃபேஸ் ரியாக்ஷனை வச்சு நாங்க கண்டுபிடிச்சிருவோம் நீ என்ன யோசிச்சிருக்க மாட்டேன்னு. இப்ப
போகட்டுமா? அப்புறம் பாரடி, உன் கூட நாங்க யாரும் பேச மாட்டோம். யோசிக்கிற எல்லாத்தையும் உன் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு எங்க கிட்ட எல்லாம் எதுவும் சொல்லிடாத. ஆமா, எங்க கிட்ட எல்லாம் சொன்ன மேடம் குறைஞ்சிருவீங்கல்ல. நான் எதுவுமே யோசிக்கல. உன் மூஞ்சி போன போக்க வச்சு நாங்க கண்டுபிடிச்சிட்டு இப்ப சொல்ல போறியா இல்லையா? அந்த மேடம்னா நம்ம கிட்ட சொல்லுவாங்களா? ஏதாவது ஒண்ணுனா மட்டும் நான் மட்டும் அந்த மேடம் கிட்ட சொல்லணும். ஆனா அந்த மேடம் மட்டும் என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏண்டி நீ வேற குழந்தை பிறக்க போதெல்லாம் நினைச்சு அதை இது பண்ணிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். எப்படி சொல்றதுன்னு தெரியல சௌமியா. கண்ணா ஒரு பொண்ணை தேடுறாருல, அந்த பொண்ணு நீயா இருக்குமான்னு யோசிக்கிறேன் சௌமியா. அந்த போட்டோவை பார்த்ததுலேருந்து நான் நினச்சிட்டு இருக்கேன், அதை சொல்லலாமா சொல்லக்கூடாதால, அது வேற பொண்ணா? அதை சொன்னால் கண்ணாவை எல்லாரும் தப்பாக நினச்சிருவாங்களா? ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் சௌமியா. அது எப்படி நான் உங்ககிட்ட சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல சௌமியா. உனக்கு இப்போ வரைக்கும் கண்ணா ஒரு பொண்ணை தேடுறாருன்னு கூட உனக்கு தெரியாது. அந்த பொண்ணு நீயா இருக்குமா? அது கண்ணாக்கு தெரிஞ்சா கண்ணா எவ்வளோ ஃபீல் பண்ணுவார்? இப்படி எத்தனையோ யோசிச்சுட்டு இருக்கேன்டி. ஆனா எதுவுமே எனக்கு புரியல. ஒரு தெளிவுங்கிற ஒண்ணு வரவே மாட்டேங்குது. அந்த போட்டோ பார்த்தப்ப கூட எனக்கு அவ்வளோ தோணுது, இப்போ அவ்வளோ தோணுது. உனக்கு அவர் தான் பிளட் கொடுத்தாரு, இதெல்லாம் நினைக்கும் போது என்னன்னு எனக்கே தெரியல. அந்த டாக்டர் கௌசி ருத்ரன் ஏதோ பேசிட்டு இருந்தாங்க, அதுவும் கண்ணாவை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. இதை சொன்னா நம்ம வீட்டுக்குள்ள பிரச்சனை வந்துருமா, வெளியில ஏதாவது பிரச்சனை வந்துருமா, இல்ல கண்ணாவுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமா, எல்லாரும் கண்ணாவை தப்பா நினைச்சிருவாங்களா? இத்தனையோ போட்டு யோசிச்சுட்டு இருக்கேன்டி. இதை எப்படி உன்கிட்ட சொல்ல முடியும் என்னால? அதை உன்கிட்ட சொல்லி நீ மனசு கஷ்டப்பட்டு உன்னால பிரச்சனை வந்துருச்சுன்னு நினைப்ப. இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியல. சொன்னாலும் பிரச்சனை, சொல்லாம இருந்தாலும் பிரச்சனைங்கிற மாதிரிதான் இருக்கு. பாவு கண்ணா எவ்வளவு வருஷமா தேடிட்டு இருக்காரு. ஒரு பொண்ணு இவ்வளவு வருஷமா தேடிட்டு இருக்காரு. அது நீன்னு தெரிஞ்ச அவர் எவ்வளவு கஷ்டப்படுவார்ல. அது என்னன்னு தெரியல. அவர் எதுல தேடுறாரு, எந்த விதத்துல தேடுறாரு, எதுவுமே எனக்கு தெரியல. இதை சொன்னா கண்ணா சந்தோஷப்படுவாரா இல்ல வருத்தப்படுவாரா? அந்த பொண்ணு நீதானா, நீயா இருக்குமா? இது எல்லாத்தையும் நான் யோசிச்சுட்டு இருக்கேன்டி. நீயா இருந்தா எவ்வளவு கஷ்டப்படுவாரு. சப்போஸ் நீ இல்லாம இருந்தா சந்தோஷம் தான், ஆனா நீயா இருந்தா எவ்வளவு கஷ்டப்படுவாரு கண்ணா. நீயா இல்லாம இருக்கணும்னு நான் வேண்டிட்டு இருக்கேன். நீயா இருந்தா கண்ணா ரொம்ப கஷ்டப்பட்டுருவார். அவர்னால தாங்க கூட முடியாதுடி. ஒண்ணுமே புரியல. இந்த விதி ஏன் இவ்வளவு தூரம் விளையாடுதுன்னு எனக்கு தெரியல. அதுலயும் உன் லைஃப் ரொம்ப ஆடுதுடி. அந்த விதி ஆக்சிடென்ட் ஆகி குழந்தை பிறந்தது. இப்ப வரைக்குமே உன்னை யாரை எட்டி வச்சாங்க நீ வாயத்தன்னு சொல்ல மாட்டேங்கிற. இப்ப கூட உனக்கு கஷ்டம் கொடுத்தவங்க அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு தான் நீ யோசிக்க. அப்படிங்கும் போது இத்தனை பிரச்சனை உனக்கு வேணுமா? இத்தனை பிரச்சனை உன்னையே சுத்தி வருது. இப்பதான் நீ கொஞ்சம் சந்தோஷமா இருக்க. அந்த கண்ணை தேடுற பொண்ணு நீயா இருந்தா நீயா நினைச்சுப்ப லைஃபை ஸ்பாயில் பண்ணிட்டோமே கண்ணாவோடதுன்னு நினைப்ப. அது வேற கஷ்டப்படுவேன். நீ ரொம்ப கஷ்டப்படுவேடி. ஏதோ போ, உன்னோட லைஃப் சந்தோஷமா இருந்தாலே போதும். கண்ணோட விஷயம் மட்டும் தெரியாம இருக்கணும், அவ்வளவுதான். அது தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான். அதுவும் அந்த பொண்ணு நீயா இருந்தா கண்ணாவும் கஷ்டப்படுவாரு, நீயும் ரொம்ப கஷ்டப்படுவ. ஒருத்தரோட லைஃபை ஸ்பாயில் பண்ணிட்டோமேன்னு அதுதான் கஷ்டமா இருக்கு. பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் ஆகாது, கவலைப்படாத. சரி? சரிடி. சரி, நீ இங்கேயே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு. சரி, நீ போய் குழந்தைங்க முழிச்சிட்டாங்கன்னா தூக்கிட்டு வா. அவங்க எங்க தூங்குனாங்க? இப்ப தூங்கிட்டு இருக்காங்களான்னு தெரில. முழிச்சிட்டா தூக்கிட்டு வர, இல்லாட்டினா தூங்க வைக்கணும். ஆமால, சரி. ஐயோ, 2 பேரும் தூங்கலையா? 2 பேரும் முழிச்சிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உன்னை ஷாயாக்காவோ ஹரியானோ தூங்க வச்சாங்க தானே? நீங்க என்ன தூங்காம இருக்கீங்க? பால் குடிச்சிட்டீங்களா? தங்க தூங்குங்க கொஞ்ச நேரம். அதுதானே தூங்க சொல்லு. 2 பேரும் எவ்வளவு நேரம் அப்படியே தூங்கி வச்சிட்டு இருக்கிறது? இப்பதான் ஞாபகம் வந்துச்சு, இவங்க 2 பேரும் தூங்கவே மாட்டாங்க. இப்ப பாரு தூங்குவாங்க, நீ வேற. இல்லடி, அமைதியா 2 பேரும் பால் குடிச்சிட்டாங்க, எப்படி தூங்குறாங்கன்னு மட்டும் பாரு. பால் குடிச்சா எல்லா குழந்தையும் தூங்கும். இப்ப பாரு தூங்க போறது மட்டும். உனக்கு ஒன்னும் தெரியல போ. எனக்கு நான் சொல்ல வருது முதல்ல கேளு. ஒன்னும் தேவையில்ல, தூங்குவாங்க. பால் குடிச்சிட்டாங்கல்ல, அது தூங்குவாங்க பாரு. இப்போ உனக்கு அவங்க தூங்க கூடாது தானே? எனக்கா? இல்லடி, நான் சொல்ல வருது முதல்ல முழுசே கேட்டு தோல. அவங்கள பாத்தியா? பால் குடிச்சதுக்கு அப்புறம் கொட்டை கொட்டை முடிச்சிட்டு இருக்காங்க. ஆமா, இதையே பாத்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் ஆகும் தூங்குறதுக்கு, ஒரு 10 நிமிஷமாவது ஆகும். அப்புறம் தூங்கிடுவா பாரு. பாப்பாவும் தூங்கிடுவா, தம்பியும் தூங்க பாரு. உனக்கு ஒன்னும் அதை பத்தி தெரியல. நீ அமைதியா, நீ எல்லாம் என்ன குழந்தை வளர்க்குறியோ தெரியல. அவங்க தூங்குறதுக்கு வாய்ப்பே இல்லடி. ஏனாவும் வேணாம் ஓனாவும் வேணாம், கொஞ்ச நேரம் அமைதியா இரு. நீ இப்படி தொண பேசிட்டு இருந்தா எப்படி தூங்குவாங்க? தூங்குவாங்களா? நீ தூங்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்க, அதை இப்படி தொண பேசிட்டு இருக்க தானே? யாரு நான் தொண பேசிட்டு இருக்கேனா? பின்னே நானாடி. கொஞ்ச நேரம் சைலண்டா இருந்தாலே 2 பேரும் தூங்குவாங்க. இப்படி அவங்க காது கிட்ட வந்து பேசிட்டு இருந்தா தூங்குவாங்களா முதல்ல? அதனால மேடம் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, எப்படி தூங்குறாங்கன்னு மட்டும் பாரு. உன்னால முடிஞ்சா தூங்க வச்சு பாத்துரு. அவங்க இப்படி இருக்கும் போதே உனக்கு தெரியல. பைத்தியம், கொஞ்ச நேரம் அமைதியா இரு, தூங்குவாங்க. என்ன ஸ்னேகா, கரெக்ட் தானே? அவ சொல்ல வரது கேள்வி. அவ தூங்க வைக்க கூடாதுன்னே சொல்லுவா, நீ அமைதியா இரு. இப்ப பாரு 2 பேரும் எப்படி தூங்குறாங்கன்ட்டு. தூங்குறதுக்கு வாய்ப்பே இல்ல. இதுதானே நான் முதல்ல இருந்தே சொல்ல வரத காது கொடுத்து கேக்குறியா? நீ ஏன் ஏதாவது ஒண்ணு நினைச்சு பேசுறது? ஏன் தூங்க மாட்டாங்க? என் கூட இருந்தாலும் தூங்க மாட்டாங்க. வாய்ப்பே இல்லடி. இங்க யார் யார் இருக்கோ சொல்லு பாப்போ. இது கூடயுமா தெரியாது? அட சொல்லுடி. நீ, நான், ஸ்னேகா, அப்புறம் பாப்பா, தம்பி, 5 பேர் இருக்கோம்.
சொன்னாலும் புரியாது விடு. சொல்லடி, அப்ப உன் குழந்தை என் கூட தூங்காதா? தூங்குவாடி, ஆனா பக்கத்துல ஒருத்தவங்க இருக்கணும். யார சொல்லிட்டு இருக்க? இந்த மாதிரி உனக்கு புரியல? புரியலடி. யாரடி அவ சொல்லிட்டு இருக்கா? இவ வேணும்னே தானே சொல்லிட்டு இருக்கா. என் கூடயே பாப்பால தூங்குவா. தூங்குவாடி, நான் ஒருத்தர் கூட இருக்கணும். தூங்க மாட்டான்னு சொல்லவே இல்லையா? அவளும் நல்லா தூங்குவா. என் கூட இப்ப தூங்குவா. உனக்கு ஏதோ தெரியல போ. நீ வேணுமே ஏதோ சொல்லி என்ன மழுப்புற. ஆமா, எனக்கு ஒரு வேலை இல்ல பாரு. தூங்க சொல்லுடி. ஒருத்தர் கூட இருந்தா மட்டும் தான் தூங்குவா. அது யார் அப்படி? கூட இருந்ததா உன் பாப்பா தூங்குங்கிற? அது நான் தான். இது கூடயுமா தெரியல? ஐயோ, அப்பா உன்னால என்ன பல்ல காட்டுது ரெண்டோ? இவ்ளோ நேரம் எங்க கூட இருந்தா பல்லே காட்டல. இப்ப என்னமா பல்ல காட்டுது பாரு ரெண்டோ. அண்ணா, உன் பிள்ளைங்க ரொம்ப மோசம்னா. இத தானடி நான் முதல்ல இருந்து சொல்ல ட்ரை பண்ணேன். நான் சொல்றது கொஞ்சமாச்சு காது கொடுத்து கேட்கணும். உன் இஷ்டத்துக்கு இருந்தா இப்படிதான் நீ பெணாத்திட்டு இருக்கணும். அது சொல்ல வேண்டியதானே ஸ்டார்டிங்கே. அவளை எங்க மேடம் நீங்க சொல்ல விட்டீங்க? சரி, என்ன ஸ்டாப் பண்ணிட்டு சொல்லிருக்கலாமே. பொடி லூசே. இருந்தாலும் உன் பிள்ளைங்க ரொம்ப கேடினா. என்னென்ன வேலை பார்க்குது பாத்தியானா? என் புள்ள என்ன மாதிரி தானே இருக்கும். ஏன் எங்க கூட அவ தூங்க மாட்டாளோ? ஏன் தூங்குனா உன் பொண்ணு குறைஞ்சு போயிருமா? உன் பையன் தான் குறைஞ்சு போயிருவானா? தூங்குவாங்க. ஆனா நாங்க 2 பேரும் பக்கத்துல இருந்தா 2 பேரும் தூங்குவாங்க. அதுக்கு எதுக்கு நான் தூங்கிக்கிட்டு? தூங்காமலே இருக்கலாம்ல. தூங்குடி தூங்குடி இங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துட்டு இருந்தா இவ தூங்காம முழிச்சிட்டு இருக்கா. இவளை தூங்க வைக்கிறேன்னு சொல்லி அவங்க 2 பேருமே தூங்கிட்டாங்க. அந்த அளவுக்கு உன் பொண்ணு உன் பையனும் அவங்க 2 பேத்தையும் டார்ச்சர் பண்ணிட்டாங்க. மேடம், யார சொல்றீங்க? சாய் குட்டி ஹரியன் தான் சொல்லிட்டு இருக்கேன். இவங்களை தூங்க வைக்கிறதுக்குள்ள அவங்களே தூங்கிட்டாங்க. சௌமியாவை பாலை கொடுத்துட்டு தூங்குங்கடான்னு சொல்லிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் தான் அவளுக்கே ஞாபகம் வந்திருக்கு. அதை என்கிட்ட சொல்றதுக்கு அவளுக்கு இவ்வளவு நேரம். ஹலோ ஹலோ, என் பொண்டாட்டி சொல்ல வந்தம்மா, நீதான் கேட்கல. அண்ணா, உனக்கு நான் தங்கச்சினா, அவருக்கு நான் பொண்டாட்டிடி. என்னதான் இருந்தாலும் உன் பொண்டாட்டியை விட்டு கொடுக்க மாட்டேங்கிற பத்தியானா? அவன் விட்டு கொடுத்துட்டாதான் பெருசு. அது என்னமோ உண்மைதான் மாமா. உங்க குழந்தைய என்னையும் பிரியாவை இப்படிதானே பண்ண போகுது. இதுல என்ன டவுட் உனக்கு? அதுதானே உண்மை. இதெல்லாம் ரொம்ப ஓவர். இருந்துட்டு போகட்டும், ஓவராவே இருக்கட்டும். எனக்கு அதுல எந்த ப்ராப்ளமும் இல்லப்பா. அவங்க உங்க குழந்தை அவங்க உங்க கூட தான் தூங்குமா. ரொம்ப பண்ணாதடி பொடி. உங்க குழந்தை ஐஷு ஐஷுன்னு சொல்லி என்னையே சுத்தி வரப்போது பாரு. அப்படி ஐஷு அதையும் பார்க்கலாம். வாய்ப்பே இல்ல நான் சொல்றேன். வாய்ப்பு இருக்கு நான் சொல்றேன். என்னையும் பிரியாவையும் சுத்தி சுத்தி வர்றாதேன்னு மட்டும் பாருங்க. இப்ப வேணா உங்க கூட இருக்கலாம். கொஞ்ச நாள் போயிட்டேன்னா இவங்க 2 பேரும் எங்க கூட வந்துருவாங்க. வந்தா சரிதாமா. அம்மா 2 பேரும் இப்ப எங்க போயிட்டு வரீங்க? கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சா, அதான் வெளில போயிட்டு வந்தோம். நல்லா இருக்கு. நான் உன் பொண்டாட்டி இப்படிதான் அப்பப்ப போன் எடுத்து பேசி ஆரம்பிச்சிடலாம். அது எனக்கும் ஸ்னேகாவுக்கும் முக்கியமான ஒர்க் டி. அப்படி என்னதான் வேலை பாக்குறீங்களோ எனக்கு ஒண்ணும் புரியல. அந்த இதுக்கு போகணும்ல, அதை முடிக்கணும்ல. என்ன போயிட்டு பாதியிலே விட்டுட்டு வர சொல்றியா? அதுதானே. இவ வேணா இளவழி பாதியிலே விட்டுட்டு வருவா. நம்ம விட்டுட்டு வருவோமா? போன வேலையை கஷ்டப்பட்டு கெஞ்சி கூத்தாடி போனோம். அதுலயும் மாசமானோன்னு சொல்லிட்டு லீவ் போட்டோம். இப்ப சௌமியா கொஞ்சம் ஓகே. சோ அவ அந்த ஒர்க் பாக்கலாம்ல. அதுக்கப்புறம் நானும் போய் அந்த ஒர்க் பாப்பேன். ஒன்னும் தேவையில்ல. குழந்தை வளர்ற வரைக்கும் நீங்க எங்கேயும் போக தேவையில்ல. அப்புறம் எங்களுக்கு அது ரொம்ப முக்கியம். இவ்வளவு தூரம் உழைச்சதுக்கு நாங்க பலனை பார்த்தே ஆகணும். ஒவ்வொரு விஷயமும் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் நானும் சௌமியாவும். எங்கனால அதுல பாதியில விட்டுட்டுலாம் வரதுக்கு வாய்ப்பே. ஏமா தாயே, நீ பாதியில விட்டுட்டு வர வேணாமா? நல்லபடியா முடிச்சிட்டே வா. உங்க 2 பேத்துக்கு சொன்னா கேட்கவா போறீங்க? 2 பேரும் கேட்க மாட்டீங்க. என்னமோ பண்ணுங்க. மேடமும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்க. நாங்க ஏதாவது முயற்சி செய்யறனாலும் விட மாட்டீங்கல்ல. நானும் பிரியாவும் காலேஜே முடிக்கல. அதனால நீங்களே பாருங்க. என்னன்னா மாமா 2 பேரும் முழிச்சிட்டு இருக்கீங்க. நான் கரெக்டா தானே சொல்றேன்? கரெக்டா தாம்மா சொல்ற ஐஷு. நீ சொல்றது தப்பா போகுமா? கேட்டுட்டீங்களா? 2 பேத்தோட புருஷனும் சொல்லிட்டாங்களா? வீட்டோட கடைசி குட்டிங்கறனால இவ்ளோ வாயில. ஹலோ ஹலோ, ரொம்ப பண்ண கூடாது. இப்படி எல்லாம் பேச கூடாது. இப்ப வீட்டுக்கு கடைசி குட்டி ஸ்னேகாக்கு வர போறதுதான். அதுக்கப்புறம் உங்களுக்கும் இருக்கு. அது இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்ல. அது வரைக்கும் வெயிட் பண்ணும்ல. ஆமா ஐஷு, உன் காதலனை தேடிட்டியா? காதல நான் எனக்கா? ஆமா, உனக்குதான். ஆனா நீ பாக்குற பையனை தான் கல்யாணம் பண்ணிப்ப. ஓஹோ, அப்படியா? நான் இந்த குடும்பம் பாக்குற பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இந்த குடும்பத்தை எனக்கு அவ்வளவு பிடிக்கும். சரிம்மா தாயே, சரி. அனுப்பாக்க தானே போறேன். பாருனா பாரு. இந்த உன் பொண்ணு நீயே பிடிப்பா. உன்கிட்ட இருந்தா தூங்குவா. நீயே பிடிச்சு தூங்குவ. எப்படி உன்னை பாக்குறப்ப கேடி கேடி. வா வா என்னுயிரே, மீண்டும் ஒரு ஜனனம் கொடு. வாடா என் மகனே, தந்தை என பதவி கொடு. சிறியவன் நான், சிறியவன் தான் உலகின் பார்வையிலே. பெரியவன் நான், பெரியவன் தான் உந்தன் கண்களிலே.